Hello friends, வணக்கம் and welcome back to our channel லுக்ஷிகா சமையல். நீங்க நம்ம சேனலை first time பார்க்கறீங்கன்னா மறக்காம லுக்ஷிகா சமையலை subscribe பண்ணிக்கோங்க. வீடியோவை skip பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இஞ்சி பூண்டு விழுது வீட்லயே எப்படி prepare பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல வினிகர், உப்பு, எண்ணெய் எதுவும் சேர்க்காம வெறும் இஞ்சி பூண்டு மட்டும் வெச்சு செய்யலாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான ingredients ஓட அளவு என்னன்னு பார்த்தலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு ரெண்டுமே வந்து 100 கிராம் எடுத்துர்க்கேங்க. எப்பவுமே இஞ்சி பூண்டு விழுதுக்கு ரெண்டுமே சம அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. நான் வந்து 100 கிராம் பூண்டு 100 கிராம் இஞ்சி ரெண்டுத்தையுமே எடுத்து வச்சிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். வாஷ் பண்ணிட்டு தண்ணி சுத்தமா இல்லாத அளவு பார்த்துக்கோங்க. தண்ணி இருந்தா நல்லா தொடச்சிட்டு நல்லா ட்ரை ஆக்கிடுங்க. அதுக்கு அப்புறமா தோல் எடுத்துருங்க. தோல் எடுத்துட்டு ரெண்டுத்தையுமே தனித்தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்க நான் ரெண்டுத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிட்டு தோல் எடுத்துட்டு தனித்தனியா வச்சிருக்கேன். இஞ்சி மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்ம இதுல வினிகர், உப்பு, எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம வந்து தண்ணி இல்லாம அரைச்சாவே அது ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்க ரெண்டுத்தையும் தனித்தனியா எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். மிக்ஸி ஜாரில் வந்து ஃபஸ்ட்டு இஞ்சியை கொஞ்சமாக குறைன்னு அரைச்சிட்டு வர போகிறேங்க. ஏன்னா இஞ்சி அரையிறதுக்கு தான் ரொம்ப லேட் ஆகும். இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இஞ்சியை மட்டும் கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஒன்றும் பாதியமாக இருந்தால் போதும், ஏன்னா நம்ம திரும்ப பூண்டு அரைக்கணும். இப்போ பாருங்கள் ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் நம்ம உரிச்சு வச்ச பூண்டு எடுத்துக்கலாம். இப்போ பூண்டையும் இஞ்சியும் ரெண்டுத்தையும் நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி இல்லாமல் அரைக்க பாருங்க. இப்போ பாருங்க ரெண்டுத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். நம்மளோட இஞ்சி பூண்டு விழுது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாங்க. ஜார்ல இருந்து இஞ்சி பூண்டு விழுத ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றும் போது கை யூஸ் பண்ணாமல் ஸ்பூன்லேயே எடுத்து மாற்றி வச்சுடுங்க. இதை ஃப்ரிட்ஜில் தாங்க வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்மளுக்கு எப்பப்போ தேவைப்படுதோ அப்போது ஒரு ஸ்பூனில் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்பூன் வந்து ஈரமாக இருக்கக்கூடாது. இது ஒன்று ஃபாலோ பண்ணாவே நம்மளுக்கு இது 6 மந்த் வரைக்கும் வருங்க. என்னதான் 6 மந்த் வரைக்கும் வரனாலும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதுனால முடிஞ்ச அளவுக்கு 3லேருந்து 4 வாரம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதுதான் எப்போவுமே நல்லது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். லுக்ஷிகா சமையல் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.